பார்வதி சபரிக்கு எதிராக செஞ்ச ஒரு அதிர்ச்சிகரமான செயலை வச்சு ஒரு விதமான ஒரு கேம் பிளே பண்ணலாம், இதை கரெக்டாக பார்வதியை போட்டு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு திட்டத்தை கனி வகுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. அடுத்து ஒரு பக்கம் பார்வதி கூட க்ளோஸா இருக்காரு திவாகர், அவர் எப்படியாவது நம்ம டீம்ல சேர்த்துக்க முடியுமா, அவர் எப்படியாவது மண்டையை கழுவி நம்ம கூட வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் பண்றாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகரோட சில டாக்ஸ்ல பல விஷயங்கள் நடக்குது. இது மூணுத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். அந்த மாஸ்க் டாஸ்க்ல என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி டிஃபெண்டரா இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சபரியை கட்டி பிடிச்சிட்டாங்களாம். அப்ப சபரி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன கட்டி பிடிக்காததெல்லாம் போ அப்படின்னும் போது பார்வதி ஆமா இவர் கட்டி பிடிக்கிறது தான் காத்திருக்கோம் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரி துப்பிட்டாங்களாம். இதை சபரி எடுத்துட்டு போய் கனியோட பெட்ரூம் டிஸ்கஷன்ல சொல்லியிருக்காரு. ஓகே, இது நைட்ல நடக்கல, இது நான் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணாம விட்ட ஒரு விஷயம். அங்க பெட்ரூம்ல போய் சபரி கனிக்கு முன்னாடி அதை ஓப்பன் அப் பண்றாரு. ஓப்பன் அப் பண்ணவன கனி அப்படியே கத்துறாங்க, நீ எப்பரா விட்ட, நீ எப்படி விட்ட, அதெல்லாம் விட்டுருக்கூடாது, நீ தட்டி கேட்டுருக்கணும், அது எப்படி காரி துப்புவா, அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணுமா, இதெல்லாம் பெருந்தப்புடா, கண்டிப்பா கேட்க வேண்டிய விஷயம்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாம் பொங்கி எழுறாங்க அந்த ரூம்ல. உடனே என்ன பண்ணாங்க, சபரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ண வேணாம், நான் எங்கள் வீட்டில் எங்க நல்லா வளர்த்துருக்காங்க, அதெல்லாம் போய் கேட்க வேண்டாம், அது யாருன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ இப்போ கேட்க வேண்டாம், அதை கரெக்டான சுச்சுவேஷனில் எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கலாம், இப்போ பயன்படுத்த வேணாம், அதை எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. எப்படி எடுத்துகிட்டு போய் எங்கே அடிக்கலாமோ அங்கே அடிக்கலாமா, வீக்கெண்ட் எபிசோடு எடுத்துகிட்டு போய் பார்வதி இதை போட்டு அடிக்கலாம், அப்போ நம்ம கைத்தட்டல் வரும், கிளாப்ஸ் வரும்ன்ற மாதிரி திட்டமிடல் நடக்குது. ஓகே, இதுல காரி துப்புனதை நான் நியாயப்படுத்தலை, யாரு துப்புனாலும் அது தப்பு தான், பெருந்தப்பு. இதே பார்வதி நேத்து போய் கமருதீனை கேள்வி கேட்ட பார்வதி இதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பட் அதோட விஷுவல்ஸ் நான் இது வரைக்கும் பார்க்கல, பார்த்துருந்தா அடிச்சு பேச முடியும், இது பார்க்கல. ஓகே, பார்வதி பண்ணது தப்பு. ஓகே ரைட், இந்த இடத்துல சபரி எப்போ பார்த்து பண்ணிக்கலாம், நீ பேச தேவையில்ல, நாங்களாம் பேசிக்கிறோன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சடனா இதை கரெக்டாக அடிக்கிறோன்னு பிளான் பண்ணிருக்கும் போது சடனா ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நேத்து எஃப்ஜே சொல்றாரு, நேத்து இதே கமருதீன் திவாகருக்கு எதிராக காரி துப்பினாங்களே, இதெல்லாம் பண்ணாங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நேத்து காரி துப்புனாங்களே, அப்ப யாராவது கேட்டீங்களா? இப்போ சபரிக்கு முன்னாடி பண்ண விஷயத்த மட்டும் அவ்வளவு பெருசா பூதங்கமா எடுத்துட்டு போய் இவ்வளவு பேசுறீங்க, கண்டிப்பா வச்சு செய்யணும், அது எப்படி துப்புனான்னு எல்லாம் கேட்க போறீங்க. நேத்து ஒரு ஆளுக்கு துப்பினாரே, அந்த இதுல கேட்டிருக்க வேண்டியதானே, நியாயமான ஆளா தான் நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே, நீ ஒரு நியாயமான ஆளு, இந்த மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க. அப்படி பேசுற நபர் என்ன பண்ணும், இங்க நடந்தது கேட்கறீங்கன்னா அங்க நடந்தது கேட்கணும். அப்ப அங்க நடந்து கேட்க மாட்டீங்கன்னா என்னது இது, அப்புறம் நான் எந்த நியாயத்தை தட்டி காட்டுவேன், மண்ணாங்கடியை கேட்பேன்னா என்னது அர்த்தம்? இட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் மக்களே, வெரி வெரி ஒஸ்ட். இது ஒரு பக்கம் ஒன்னா. அடுத்து இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் எஃப்ஜே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே ஐயோ நமக்கு முன்னாடி ஏதாவது முந்திட்டு இவன் பண்ணிட்டு போறான், இது போனா நமக்கு பிரச்சனை வரும், ஏன்னா இந்த ஒரு விஷயம் வீக்கெண்ட் எடுத்துன்னு போலான்னு யோசிச்சாங்க. அப்படி எடுத்துட்டு போயிட்டு இது யாருக்குமே பண்ணக்கூடாது சார், இப்படி தப்பு சார் அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு முன்னாடி போய் பேசினா, விஜய் சேதுபதி இந்த கொஸ்டின் கேட்டாரா மாட்டிப்பாங்களே, அப்ப கமருதீன் கூட தான் பண்ணாரு, அப்ப நீங்க யாருமே தட்டி கேட்கலையா, அப்ப அது உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டார்னா இவங்க அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. அது கேட்கல இது கேட்டோமா, இது நமக்கு டீம்மேட் சார்ந்த விஷயம், அது டீம்மேட் இல்லாத விஷயம், அதனால மாட்டிக்கிறோமேன்ற மாதிரி மாட்டிப்பாங்க. அதனால சரி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அதை எடுத்துட்டு போய் வீக்கெண்ட்ல பார்வதி வச்சு செய்யலான்ற ஒரு திட்டம், என்ன ஒரு திட்டம் பாப்பா, வேற மாதிரி. இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாரு, ஒரு பக்கம் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் இந்த ஃபன்னி கான்வர்சேஷன் நீங்க எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் திவாகர் ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருப்பாரு. கானா வினோத்துக்காக பேசும்போது அவர் நம்மளை புரிஞ்சிக்கலேன்ற வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தோட அங்க உட்காந்து கிச்சன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது உடனே அட்வைஸ் சபரி கேட்கிறாரு, இப்ப நீ பேசுறியே பார்வதிக்காக வரிஞ்சு கட்டி வரைய, பார்வதி பண்ணது தப்பு தானே, அவ அப்படிலாம் பேசினா என்ன சொன்னாலே அது நியாயமா இருக்கா, இதுவா இருக்கான்னு கேட்டபோது ஆமா பார்வதி இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது, காரியெல்லாம் துப்பிருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்றதையும் திவாகருமே அந்த இடத்துல கன்வே பண்ணிடுறாரு. கன்வே பண்ணவன வந்துட்டாங்க நம்ம கனியம்மா. வந்தவொடனே என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க திவாகர் சார், நீங்க பயங்கரமா விளையாடிட்டு இருக்கீங்க, சூப்பரான பிளேயர் நீங்க, ஆனா இதுல நீங்க தனியா இருக்க முயற்சி பண்ணுங்க, நீங்களா இருக்கிறதா பெஸ்ட்ன்றத 2வது முறை சொல்றாங்க. இது ஒரு முறை இல்ல, 2வது முறை கனி திவாகரை மண்டையை கழுவுறாங்க. பார்த்து இருந்துங்க, உங்களுக்கு நல்லது இல்லை, நீங்க எந்த சண்டையிலும் உள்ள வராதிங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட், நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் உள்ள போய் நீங்க தான் வாங்கி கட்டிக்கிறீங்கன்ற மாதிரி சொன்னோடனே ஆமா நான் உள்ள வர போறது இல்லை, இதுக்கப்புறம் எவனுக்கும் போய் நான் பேச போறதில்ல, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துட்டு போறேன், அதுதான் நல்லது, இதுக்கு மேல எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் உட்காந்து நினைச்சிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு. யாரு,
இப்படி சொல்லிட்டு இருக்காங்க கனி வந்து திவாகர் கிட்ட. திவாகரும் சரி 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 சரின்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப பார்வதிக்கு தூணாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பது யார்? திவாகர். ஸோ பார்வதிக்கு ஒண்ணுனா திவாகர் வராரு, திவாகர் ஒண்ணுனா பார்வதி வராங்க, ஒரு 2 பேர் மாத்தி மாத்தி வராங்களேன்றது அவங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது. சரி இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திவாகரும் அதை கேட்டு சரிம்மா நான் போக மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், தலையாட்டிக்கிட்டு கம்முன்னு வந்துடுறாரு. வந்த உடனே வெளியே வந்த உடனே ரம்யா கூட ஒரு சண்டை நடந்திருக்கும். அது ரம்யா திவாகரை கேட்டது நியாயம். ரம்யா ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க, அந்த வார்த்தையை சொல்ல வேணாம், விட்டுருங்க. வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃபைட்டு நடந்ததுல சுபிக்ஷா, ரம்யா மற்றும் அரோரா இதுக்குள்ள சண்டை நடந்ததுல வந்து ரொம்ப அப்செட். வெளியே வந்த உடனே சொல்றாரு, இவங்கெல்லாம் நம்மள டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க, எனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கானுங்க, என்ன டம்மின்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா நான்லாம் டம்மி கிடையாது, நான் ஒரு மாசான ஆளுதான்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து திவாகர் வந்து இங்க சொல்றாரு. யாருக்கிட்ட? பார்வதி கிட்ட சொல்றாரு. அதை தாண்டி எஃப்ஜே எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுறான் இதெல்லாம் இருக்குன்னும் போது பார்வதி சொல்லிடுறாங்க, எஃப்ஜே சப்போர்ட் பண்றதெல்லாம் நீ நம்பிராதனே, நம்பிராத, நம்பவும் கூடாது, இது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அவனுங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கானுங்க, அந்த எக்ஸ்போஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்துல வந்து நம்ம இப்படி போய் பண்ணோம்னா இவங்களை விட்டுட்டு நம்ம டீவியேட் ஆயிட்டோம்னா அவங்களுக்கு நல்லதா போயிடும், அதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கிச்சன்ல நடக்கிற அரசியல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள மாட்டி விடுறோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நிக்க வைக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு ஒரு பக்கம் சபரி முழுக்க முழுக்க நடிச்சிட்டு இருக்கான். அவன் சொன்னா அந்த விஷயத்தெல்லாம் காமெடியா எடுத்துக்கணும், நம்ம ஏதாவது சொன்னா அதை வேற மாதிரி எடுத்துட்டு போறான். முழுக்க முழுக்க நடிக்கிறது எல்லாமே தெரியுது கிளியர் கட்டா, அவன் உண்மையாவே இல்ல பாரு அப்படின்ற மாதிரி சபரியும் கணிக்கிறாங்க. அடுத்து கமருதீன் சேஞ்சஸ் நடந்திருக்குல்ல, கமருதீன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வெளியே நெகட்டிவ் போகுதுன்னு தெரிஞ்சு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிக்கிட்டு வரான், அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி கமருதீனை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணி பயங்கர டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, ஒரு பக்கம் ரம்யாவை பிடிக்கவே இல்லை. ஓகே, ஸோ இதில் குறிப்பாக ரம்யா பேசுகிற டைலாக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, தவறான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அந்த நக்கீடுவேன்ற வார்த்தையை ரம்யா பயன்படுத்திட்டாங்க. அதுல இவருக்கு பெரிய வருத்தம் இருக்கு. ஸோ சொசைட்டியை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளும் அந்த மாதிரி விஷயங்களுமே நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை திவாகர் சொன்னோன்னே ஒரு பக்கம் பார்வதி சொல்லிடுறாங்க, ஆனா நீ இப்படி பேசாத, அந்த பொண்ணு வளர்ந்து வந்த சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு, கூட அப்பா அம்மா இருந்தா அந்த பொண்ணு இப்படி வளர்ந்துருக்க மாட்டா, அந்த பொண்ணு வாழ்க்கையில் அவ்வளவு துயரங்களையும் இதுவே சந்தோஷம் பட்டு வந்திருக்கிறதால இவ்வளவு இப்படி ஆயிருக்கு, ஸோ இதை நீ பண்ணாத, இதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப திவாகர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல கடுப்பாயிட்டாங்க பார்வதி. என்னன்னா, நான் சொல்றதை நீ கேட்கறியா, எப்ப பார்த்தாலும் நீ சொல்றதை கேட்டுட்டே இருக்க, நான் சொல்றதை நீ கேட்கவே மாட்டேன், என்னதான் உனக்கு, ஏன் இப்பெல்லாம் பண்றேன்ற மாதிரி கேட்டு உடனே பார்வதி உற்று பாருது, என்ன உற்று 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 அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்லிட்டு ஒரு விஷயம் வெயிட் பண்ணி இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டாங்க. அவரும் சைலண்ட் ஆயிட்டார். ஏன்னா திவாகர் சொல்றதை மட்டும் கேட்கணும்ன்றதை நினைக்கிறாரு, பார்வதி சொல்றதை அங்க கேட்கவே மாட்டேங்கிறாரு. வேணாம் பாரு புரிஞ்சுக்குன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் போயிருது. ஏன்னா பார்வதி வந்து இவர் எஃப்ஜே இவங்க சொன்னதெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காரா, அதை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல வராங்க ஒரு விஷயத்தை, அதை கேட்காம அவாய்ட் பண்ணோன்னு பார்வதி ஒரு பக்கம் காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விட்டுருமா தாயே, ஆளை விடுமா, நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இதுல பயங்கரமான எக்ஸ்போசிங் கேம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னதான் இவங்க அடிச்சா எலியும் புலியுமா அடிச்சாலும் திரும்ப சேர்ந்துக்கிறாங்கப்பா. திவாகரும் பார்வதியும் என்ன சண்டை போட்டாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.